Hello students, have a cheerful morning to each and everyone. I am very glad to meet you in this session. Today we are going to learn vocabulary. இந்த vocabularyல என்ன நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னா prefixes and suffix. We gained more new words from these prefixes and suffixes. இந்த prefixங்கிறது we add the prefix in front of the word. The suffix அப்படிங்கிறது at last பார்ட்டில் வேர்டுனுடைய கடைசி பகுதியில் நம்ம சேர்க்குறதா சஃபிக்ஸ். நிறைய நம்ம வி கெயின்ட் மோர் இங்கிலீஷில் வந்து நம்ம ஒரு ஆப்போசிட் மீனிங் கொடுக்கறது, திரும்ப செய்யுங்கிற மீனிங், இந்த மாதிரி நிறைய வேர்டில் எதுவும் இல்லை அப்படிங்கிற மீனிங், நவுனா நவுனா, அட்வர்பா, அட்ஜெக்டிவா, நம்ம ஒரு வேர்டை கெயின் பண்ணுற ரூட் வேர்ட்லேருந்து நம்ம கெயின் பண்ணுறதுக்கு வி யூஸ் சஃபிக்ஸ் அண்ட் ப்ரீஃபிக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரைட் அப்படிங்கிற வேர்டில் நம்ம அப்படின்னு நம்ம சேர்த்தோம்னா ரீரைட் அப்படிங்கிற வேர்டு நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நிறையா நம்ம கைண்டுனா அன்கைண்டு இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மீனிங்கை கொடுக்குது. இப்போ ரைட்டுனா எகெயின் திரும்ப செய்யுங்கிற மீனிங்கை கொடுக்குது. கைண்டு கூட சேர்த்துனா உங்கள்கிட்ட கைண்ட்னஸ்ஸே இல்லை, எதுவும் இல்லைங்கிற மீனிங்கை கொடுக்குது. ரீடிங்கில் ப்ரீ ரீடிங் அப்படின்னா பிஃபோர், அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய வேர்டை வந்து இது கொடுக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம மீனிங்கில் அந்த வேர்டை சேஞ்ச் பண்ணோன்னா நம்ம ப்ரீஃபிக்ஸ் நம்ம செஞ்சு ஆட் பண்ணால் வில் கெட். அதே மாதிரி நம்ம ஒரு வேர்டை வந்து ஒரு நவுனாவோ அட்வர்பாவோ அட்ஜெக்டிவாக சேர்த்தோன்னா அதனுடைய லாஸ்ட்டில் இப்போ ஒரு வேர்டுடைய லாஸ்ட் வேர்டில் மெயின்ட், TION இதெல்லாம் சேர்த்துனா அந்த வேர்டு வந்து நவுனாக சேஞ்ச் ஆகும். LY சேர்த்துனோம்னா பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்லி. LY சேர்த்துனா என்னாகும்? அது அட்வர்பாக சேஞ்ச் ஆகுது. ஃபுல் சேர்த்துனோம்னா அது அட்ஜெக்டிவாக சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ்க்கு நம்மளுக்கு ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அப்போ இந்த மாதிரி நம்ம வேர்டு கெயின் பண்ணுறப்ப நம்ம வொக்காபுலரி என்ன ஆகுதுன்னா வொக்காபுலரியில் வி கெயின்ட் மோர் வேர்ட்ஸ். ப்ரீஃபிக்ஸ் இஸ் அன் அஃபிக்ஸ் விச் இஸ் பிளேஸ்டு பிஃபோர் தி ரூட் வேர்டு. ரூட் வேர்டு அப்படிங்கிறது என்னென்னா இந்த சஃபிக்ஸ் ப்ரீஃபிக்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இருக்கிற வேர்டு மெயின் வேர்டை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா ரூட் வேர்டு. Adding it to be the beginning of one word, change it into another word. For example, when the prefix un is added to the word happy, it creates the new word unhappy. Prefix new word, root word new word. Yes, கண்டிப்பாக இந்த ரூட் வேர்டு அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து ரூட் ரைட்டுங்கிறத இட் இஸ் அ மெயின் வேர்டு, ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ ரூட் வேர்டு. இதில் நம்ம ப்ரீஃபிக்ஸ் என்ன சேர்த்துறோம்? சேர்த்துறப்போ வில் கெட் எ நியூ வேர்டு ரீரைட், திரும்ப செய்ய. அப்போ மீனிங் என்ன ஆகுது? எகெயின் அப்படிங்கிற மீனிங் இருக்குது, ரீயூஸ். ஓகே, இதுக்கெல்லாம் அந்த மீனிங் வந்ததுனாவே எகெயின் மீண்டும் செய், ரீரைட், ரீயூஸ். இதுக்கு வந்து இந்த மீனிங். பை அப்படின்னா இட் கிவ்ஸ் 2 அப்படிங்கிற மீனிங், பைசைக்கிள். ட்ரெயின்னா 3 அப்படிங்கிற மீனிங். அப்படின்னா எக்ஸ்பெக்டட், அன்எக்ஸ்பெக்டட், இல்லை அப்படிங்கிற மீனிங்கை இது கொடுக்க. அப்போ ஒவ்வொரு அந்த ப்ரீஃபிக்ஸுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சு நம்ம படிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே ஹியர் தே கிவ் ஃபர்ஸ்ட் ப்ரீஃபிக்ஸ் மீனிங். எஸ், ஹியர் தே கிவ் மீனிங் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ரீங்கிறது வந்து எகெயின், ரீரைட். கைண்ட் கூட சேர்த்துனா அன்கைண்ட், அப்போ அன்பு கருணை இல்லை அப்படிங்கிற மீனிங்கு சேர்த்துனா நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ நாட்டுங்கிற மீனிங். ப்ரீ ரீடிங்னா முன்னாடியே, இப்போ பிஃபோர். டிஸ்ரெஸ்பெக்ட், நாட். இந்த அன்கைண்ட் டிசேபிள் இதெல்லாம் முடியல அப்படிங்கிற வேர்டு நாட்டுங்கிற மீனிங் கொடுக்குது. இம்பாசிபிள்ங்கிறது நான் சேர்த்துனோம்னாலும் நான்சென்ஸ், நான் கோஆப்ரேஷன், அப்போ நான் வயலன்ஸ் இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மீனிங் கொடுக்கு. பிஹேவ், மிஸ்பிஹேவ், ராங் அப்படிங்கிற மீனிங்கை எப்பவுமே ராங், மிஸ்பிஹேவ், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், தப்பாக புரிச்சுக்கிட்டாங்க. இப்போ மிஸ்ஸுங்கிறது வந்து ராங் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கப்போ ஆல் த ப்ரீஃபிக்ஸ் ஹேவ் ஒன் மீனிங். ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன மீனிங்கில் வேர்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம். எக்ஸசைசஸ். அண்டர்லைன் த ப்ரீஃபிக்ஸ் ஈச் வேர்ட் இன் த
boxes. Okay, இதில் அண்டர்லைன் பண்ணி இதில் which one is root word, which is prefix அப்படின்னா நம்ம இதில் lock, unlock, write, rewrite, like, dislike, safe, unsafe, mix, remix, locate, relocate, distrust, trust, distrust, true, untrue, hook, unhook, lucky, unlucky, own, disown, close, disclose. இப்போ இதுவரையில் நம்ம பார்த்தது ப்ரீஃபிக்ஸஸ். நெக்ஸ்ட் we will going to see suffix. Okay, a suffix is an affix. affixங்கிறது attachment which is placed after the root word. These suffixes change the meaning of the grammatical function of the root word. இது வந்து நம்ம ஆட் பண்ணுறப்போ முன்னாடி வந்து இந்த ப்ரீஃபிக்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா இட் சேஞ்ச் த மீனிங். அது மீனிங் தான் எதுவும் இல்லை, முடியாது, திரும்ப செய்ய அப்படிங்கிற மீனிங்கை தான் இந்த ப்ரீஃபிக்ஸ் சேஞ்ச் பண்ணிச்சு. ஆனால் சஃபிக்ஸில் நம்ம ஆட் பண்ணுறப்ப என்னென்னா இட் சேஞ்ச் த கிராமட்டிக்கல் மீனிங் ஆஃப் த வேர்டு. ஓகே, எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹாப்பி அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த ஹாப்பி என்ன பண்ணிடுதுன்னா ஹாப்பினஸ். இந்த ஹாப்பி அப்படிங்கிறது ஹியர் ஹாப்பிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ். ஓகே, ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நவுன். அப்போ கிராமட்டிக்கலாக அந்த வேர்டையே அது சேஞ்ச் பண்ணிடுது. கலர் கலர்ஃபுல் அட்ஜெக்டிவாக, நவுனாக அட்ஜெக்டிவாக மாறிடுது. ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ இந்த அதனுடைய கிராமட்டிக்கல் போர்ஷனையே அது சேஞ்ச் பண்ணுது. எக்ஸாம்பிள் ஃபேட் ஃபேட்டர், டிரைவ் டிரைவிங், சேஞ்ச் சேஞ்சபிள், யூஸ் யூஸ்லெஸ், பியூட்டி பியூட்டிஃபுல், லை லையிங். இப்போ இதெல்லாம் என்னென்னா அந்த வேர்டினுடைய கிராமட்டிக்கல் இதையவே நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணுது. ஹியர் they give exercise. Pick a suitable prefix and suffix from the given box and complete the following words. Okay, here they give one box and the box like they give some words, they give clue words also. Call அப்படின்னா recall. Category அப்போ என்ன வரும், சப் கேட்டகரி. ப்ராப்பர் இம்ப்ராப்பர், ஈக்குவல் ஈக்குவாலிட்டி, கன்ஸ்ட்ரக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுள், அண்டர்ஸ்டாண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல், கலர் ட்ரை கலர், நியூ நியூலி. இப்போ இந்த மாதிரி இது சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் they are introduced சிலபிஃபிகேஷன். சரியா, நம்ம ப்ரொனவுன்சியேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேர்டை ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் என்னதுன்னா சிலபிஃபிகேஷன். சிலபிஃபிகேஷன் இஸ் தி ஆக்ட், ப்ராசஸ் ஆர் மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் ஆர் டிவைடிங் வேர்ட்ஸ் இன்டு சிலபல்ஸ். It is splitting of word according to the syllables or unit of sound or vowel sound. It has 6 types. சரி, நம்ம அந்த சவுண்டு வவல் சவுண்டு வச்சு தான் நம்ம அதையே ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இந்த சிலபிள் ஒரு வேர்டை சிலபிஃபிகேஷன் பண்ணுறோம். அப்படி நம்ம சிலபிஃபிகேஷன் பண்ணுறதுல மொத்தமாக மோனோசிலபிக் எவ்வளோன்னா 6 கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. ஒன்று மோனோசிலபிக், டைசிலபிக், இல்லைன்னா பைசிலபிக், ட்ரை சிலபிக், டெட்ராசிலபிக், பென்டாசிலபிக், பாலிசிலபிக் ஆர் மல்டிசிலபிக். மோனோசிலபிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரே ஒரு சிலபல் மட்டும் இருக்கிறது, ஒரே ஒரு யூனிட் மட்டும் இருக்கிறது என்னென்னா மோனோசிலபிக். டிஐ டைனாலும் சரி, பிஐ பைனாலும் அதுக்கு மீனிங் டூன்னு அர்த்தம். இதே நம்ம டைசிலபிக்னு சொல்லலாம், பைசிலபிக்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ட்ரைசிலபிக். ட்ரை மீன்ஸ் 3, டெட்ரா மீன்ஸ் 4, அப்போ 4 சிலபல். பெட்டா மீன்ஸ் 5, அப்போ 5 சிலபல். பாலி மீன்ஸ் மெனி, மல்டினாலும் மெனி, அப்போ 5 and above மேலே இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா பாலிசிலபிக், இல்லைன்னா மல்டி சிலபிக். பட் த பேசிக் சிலபிஃபிகேஷன் ஆர் மோனோசிலபிக், டைசிலபிக் அண்டு பாலிசிலபிக். அதிகமாக நம்ம இந்த மோனோசிலபிக், டைசிலபிக், பாலிசிலபிக் இந்த மாதிரி தான் நம்ம செப்பரேட் பண்ணுவோம். த ப்ராசஸ் ஆஃப் டிவைடிங் வேர்ட்ஸ் இன் ஸ்மாலர் பார்ட்ஸ் ஆஃப் syllables is called syllabification. ஒரு வேர்டை அந்த சிலபலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறத நம்ம என்ன சொல்கிறோம்னா syllabification. First one we will see monosyllabic. Word have only one syllable.
இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்லி ஒன் சிலபல் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வேர்டு பார்த்தீங்கன்னா ஆக்டு, ஹெட், டங்க். இது நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப நம்ம எங்கேயுமே அதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணாமல் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். விஷ், பிரேக், லைஃப், கேட், சி, பிளாட், ஒன், ரிதம், பால், புக், all, steal, school, make, bat. This is called monosyllabic words. Next, disyllabic or bisyllabic word. Already we have learned trisyllabic. By அப்படினாவே that meaning is 2. அதுக்கோடைய மீனிங் வந்து 2ன்னு அர்த்தம். ஓகே, வேர்ட்ஸ் ஹேவிங் ஒன்லி 2 syllables. இதுக்கு வந்து எப்பவுமே 2 syllable தான் இருக்கும். நம்ம ஒரு we need to know one thing. நம்ம எப்பவுமே syllable ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ ஒவ்வொரு சிலபல்லையும் கண்டிப்பாக they have one vowel. நம்ம அது 2 வேர்டை பிரித்தாலும் சரி, ஒரு சிலபலில் ஒரு லெட்டர் தான் இருக்கும். அந்த ஒரு லெட்டர் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக அதில் அது வவலாக தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எகெயின். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றா சில பண்ணியிருந்தாலும் அது வவல் சவுண்ட். கெயின் அதில் 2 வவல் இருக்குது. இதே மாதிரி தான் எல்லாமே. இன்ஸ்டர்டு, அப்போ இன்ஸ்டர்டு. பர்பஸ், அவுட்பிரேக், கவர்ட், சஸ்பெக்ட், எஜுகேட், டிலே, program, moral, ending, leader, beside, women, vanquish, direct, careful, rejoice. இப்போ இதில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் these are the examples for disyllabic and bisyllabic words. இன்னும் நம்ம இதை பற்றி நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we need to use our dictionary யூஸ் பண்ணி நம்ம வேர்ட்ஸை சிலபிஃபை பண்ணி பழகணும்னா தான் இதெல்லாம் நம்மளால் கரெக்டாக we can understand correctly. நெக்ஸ்ட்டு ட்ரைசிலபிக் வேர்டு 3 சிலபல் வருது. பியூட்டிஃபுல், இன்டென்ஷன், இப்போ லூபர்கல், பிலவுட், பெனிஃபிட், element, injustice, tomorrow, permission, multiply, experiment, assembly, tradition. இது மாதிரி trisyllable words இதெல்லாம் these all the words are familiar for you. These given words all are trisyllabic words. Next பாலிசிலபிக். அப்போ 5க்கு மேலே இருக்கிறது நம்ம என்னென்ன வச்சுக்கலாம்? பாலிசிலபிக் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இன்டெலிஜென்ட், ஃபண்டமெண்டலி, இதுவும் நம்மளுக்கு பர்சன்டிஃபிகேஷன், சிலபிஃபிகேஷன் இதெல்லாம் மோர் தென் 5க்கு மேலே வருது. ஸோ திஸ் இஸ் கால்டு பாலிசிலபிக் வேர்ட்ஸ். ஹியர் தே கிவ் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ரெஃபர் யுவர் டிக்ஷனரி யூஸ் பண்ணி என்ன பண்ணுன்னா இதைய syllabify பண்ணோம். each words you should syllabify the words. Next here they have given listening activity. இது listening audio, otherwise book back they give one paragraph. Teachers need to read, students should listen and answer the questions. This is for check our listening activity. நம்மளுடைய லிசனிங் ஆக்டிவிட்டீஸ் செக் பண்ணுறதுக்கு தான் இது. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கிங். 2 minutes ஸ்பீச். நம்மளுக்கு ஒரு 2 minutes ஸ்பீச் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு குட் மார்னிங் டு ஆல். ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி விஷ் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வி ஆர் கேதர்டு ஹியர் ஃபார் த இனாகரேஷன் ஆஃப் அவர் இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன். ஆன் திஸ் ஒகேஷன் ஐ எக்ஸ்டெண்ட் a special welcome to our next welcome address. With great gratitude I welcome the headmaster. எப்படி ஒவ்வொருத்தரா ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிவிட்டு வெல்கம் பண்ணுறது. Finally my friends who are waiting to be enlightened and enriched by the speeches. Welcome you all my friends. Once again I welcome you all on behalf of our school. Thank you. எஸ், ரொம்ப அழகாக நம்ம வந்து
ஒரு ஃபங்க்ஷனில் எப்படி விஷ் பண்ணி வெல்கம் அட்ரஸ் நம்ம ஸ்பீச்சில் ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரைட்டிங். எஸ், நம்ம எவ்வளோதான் கிராமர் படித்தாலும் வி நீட் டு இம்ப்ளிமெண்ட் சம்வேர். நம்ம அது எங்காவது நம்ம யூஸ் பண்ணோம்னா தான் நம்ம வந்து வி கேன் டெவலப். ஓகே, அங்கே அதுக்கு தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹிண்ட்ஸ் டெவலப்பிங். நம்ம இது சின்ன கிளாஸ்லேருந்து நம்ம ஹிண்ட்ஸ் டெவலப்பிங்லாம் எழுதுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ண நம்மளுடைய தாட் எப்படின்னா ஏதோ ஒரு அதில் இருக்கிற ஒரு வேர்டை தூக்கி ஒரு ஹெட்டிங்காக போட்டுட்டு அது சம்மந்தமாக எதாவது மாறல் தெரிஞ்சால் எழுதுறது அப்படி. அப்போ எல்லா வேர்டையும் சேர்ந்து ஈஸ் ஆர் வாஸ் இல்லைன்னா வேர் அப்படி போட்டு நம்ம ஃபில் பண்ணி விடுறது ஹிண்ட்ஸ் டெவலப்பிங் அப்படின்னு நிறைய பேர்த்தோடைய மைண்டில் இருக்கும். அதெல்லாம் இல்லை, இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஸ்டோரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு 4 ஹிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க கூட இட் இஸ் அவர் டேலண்ட்டு தான். ஒரு 4-5 வேர்டு ஹிண்ட்ஸாக கொடுக்குறதா வி கேன் ரைட் 400 பேஜஸ் 4000 பேஜஸ் கூட நம்ம எழுதலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவ் இமேஜினரி நம்ம வொக்காபுலரி எல்லாம் பொறுத்து தான் வந்து இந்த ஹிண்ட்ஸ் டெவலப்பிங் அமையும். இங்கே வந்து நம்மளுக்கு சும்மா கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி டெவலப் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோரி நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான், இந்த கோல்டன் எக். அதுக்கு ஒரு அழகாக க்ரீடி ஃபார்மர் அப்படின்னு கொடுத்து நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். எப்போவுமே ஒரு ஹிண்ட்ஸ் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டோரி இல்லைன்னா நடந்து முடிஞ்ச ஒரு ஈவெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய ஒரு சுதந்திர போராட்டத்தை பற்றி அந்த டைமில் நடந்த பற்றியில் குறித்து அதெல்லாம் முடிஞ்சு போனது. ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா வி நீட் டு யூஸ் சிம்பிள் பாஸ்ட்டு. இப்போ எங்காவது நீட் மீன்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்ம எழுதலாம். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் சென்டென்ஸாக மீனிங்ஃபுல்லாக எழுதினாவே போதும் இந்த ஹிண்ட்ஸ் டெவலப்பிங்க்கு. அப்போ இன்னொன்னே நம்ம லிசன் பண்ணிக்கணும். ஒரு சிலதெல்லாம் ஸ்கூல் பற்றி புக்ஸ் பற்றியெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதையெல்லாம் நம்ம போய் பாஸ்ட் டென்ஸில் எழுதிக்குவோம். ஒரு புக் ரீடிங், புக் ஹேபிட், ஹாபி இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி சொல்லிட்டு வரதா இருக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ட் யூஸ் பண்ணி நம்ம எழுதணும். இந்த ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டோரியோ இல்லை பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் பற்றியும் நம்ம டெவலப் பண்ணுறப்போ ஒரு சிம்பிள் பாஸ்ட்டு இல்லை ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோரி டெவலப் பண்ணலாம். ஒரு ஹிண்ட்ஸ் டெவலப்பிங்க்கு முக்கியமான என்னென்னா ஃபர்ஸ்ட் வி நீட் டு கிவ் டைட்டில். ஓகே, ரெலவெண்ட் டைட்டில். நம்ம அந்த ஸ்டோரி படித்து பார்த்தாலே அது வந்து ஒரு மாரலாக கூட நம்ம டைட்டிலாக கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம அதனுடைய ஹிண்ட்ஸ் டெவலப்பிங்கெல்லாம் முடித்த பின்னாடி அட்லாஸ்ட் வி நீட் டு கிவ் ஒன் மாரல். அந்த ஸ்டோரியில் நம்ம என்ன லேர்ன் பண்ணணும்னா அதை நம்ம ஒரு மாரலாக கீழே நம்ம எழுதணும். ஓகே, அப்போ ஹியர் they give develop the following hints கொடுத்துருக்காங்களா. இது எல்லாருமே நம்மளுக்கு ஆல் ஆர் நோ தி ஸ்டோரிஸ். இங்கே கொடுத்துருக்க எல்லா ஸ்டோரிஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டோரிஸ் தான். ஃபஸ்ட்டு டார்டாய்ஸ் அண்ட் ஹேர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அக்பர் பீர்பால் ஸ்டோரி, அடுத்தது உட்கட்டர் ஸ்டோரி. இது அழகாக நம்ம டெவலப் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு வி நீட் டு கிவ் ஒன் டைட்டில். அப்போ பாஸ்ட் டென்ஸில் எல்லாம் இதெல்லாமே ஸ்டோரி தானே. அப்போ வி கேன் யூஸ் சிம்பிள் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு, பாஸ்ட் கண்டினியூஸ், இந்த மாதிரி இதை 3 தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ இது யூஸ் பண்ணி நம்ம இதையே டெவலப் பண்ணிவிட்டு அட்லாஸ்ட் வாட் இஸ் த மாரல் வி லேர்ன் ஃப்ரம் த ஸ்டோரி அதையே நம்ம ஒரு மாரலாக லாஸ்ட்டில் எழுதணும். நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக லென்த்தி சென்டென்ஸை எழுதுகிறப்ப தான் இதில் நம்மளுக்கு நிறையா மிஸ்டேக் வரும். ஸோ வி ஷுட் அவாய்ட் அந்த மாதிரி லென்த்தியாக எழுதுறத அவாய்ட் பண்ணி சின்ன சென்டென்ஸாக நம்ம எழுதலாம். இப்போ இங்கே டார்டாய்ஸ், ஹேர், ஃபாரஸ்ட். அப்போ டார்டாய்ஸ் இது வந்து நம்மளுடைய கற்பனை தான். நம்ம உள்ளுக்குள்ளே என்ன வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் அந்த ஸ்டோரி வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது, சரியா? இப்போது டார்டாய்ஸ் அண்ட் ஹேர் வேர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தே வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் தே வேர் லிவ்ட் டுகெதர், தே பிளேட் டுகெதர், இது மாதிரிலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வாக்கிங் சீன் பை ஹேர். அப்போது ஒன் டே டார்டாய்ஸ் வாஸ் வாக்கிங். அப்போ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்ம எழுதணும். ஓகே, இதில் ஒன்றை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷனோ அது ரிலேட்டடாக ஏதாவது நம்மளுக்கு தோணுச்சுன்னா அந்த கதைக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டோரிக்கு தகுந்த சுச்சுவேஷன் சென்டென்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம
ஆட் பண்ணி நம்ம இந்த ஹிண்ட்ஸை நம்ம டெவலப் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரிலாம் நம்ம எழுதுகிறப்ப தான் we can develop our ரைட்டிங் ஸ்கில். கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணி எழுதி பழகணும். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து நம்மளுடைய வொக்காபுலரியை நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பார்த்தோம். அடுத்தது ஹியர் தே கிவ் கிராமர். இங்கே கிராமர் கொடுத்துருக்காங்க. இந்த கிராமரில் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாடல் வேர்ப்ஸ். ஆல்ரெடி வி ஹாவ் லேர்ன். அதாவது மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பேசுகிறப்போ நம்மளுடைய மூடை வெளிப்படுத்துகிற மாதிரியான வெளிப்படுத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த மாடல் வேர்ப்ஸ். சரியா? இதுலேயே வெர்பு மாடல் வேர்ப்ஸ் எல்லாம் இருக்குது. A model is a type of helping verb. எப்படி ஈஸ் ஆர் ஆம் ஈஸ் எல்லாம் நம்ம ஒரு ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு சொல்கிறோம்லோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, யூஸ் டு எக்ஸ்ப்ரெஸ். ஆனால் இதே அது நம்ம இதில் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து அது சம்டைம்ஸ் இட் ஆக்ட் ஆஸ் அ ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஆனால் அதுவே நம்ம கொஸ்டின் கேட்குறது நம்மளுடைய மூடை வெளிப்படுத்துகிற மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த இடத்துல வந்து அது மாடல் வேர்ப்ஸாக ஆக்ட் ஆகுது. இது வந்து என்னென்ன மாதிரியான மீனிங்கை கொடுக்கும் நம்ம இந்த மாடல் வேர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறப்ப அப்படின்னா இட் ஷோஸ் எபிலிட்டி, பாசிபிலிட்டி, பெர்மிஷன் ஆர் ஆப்ளிகேஷன்ஸ் லைக் ஷால், ஷுட், வில், வுட், கேன், குட், மே, மைட், டேர், நீட். ஓகே, அப்போ நம்ம ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா அதையே மாடல்னு சொல்கிறோம். எப்பவுமே ஃப்ரேஸ் அப்படின்னா என்னென்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். கண்டிப்பாக இதெல்லாம் ஹையர் கிளாஸில் வரும். நம்ம அதுக்கு முன்னாடி ஃப்ரேசஸ்னால் என்ன, கிளாஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அது வந்து நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்காது. அதை தான் நம்ம ஃப்ரேஸுன்னு சொல்லுவோம். அது மோர் தென் ஒன் வேர்டாக இருக்கலாம், இல்லை 10 வேர்டு கூட இருக்கலாம். ஓகே, அதையும் நம்ம ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே வந்து ஒரு கம்ப்ளீட் சப்ஜெக்ட் ப்ரிடிகேட்டெல்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங் அது கொடுத்ததுன்னா தட் இஸ் கால்ட் கிளாஸ். அதை தான் நம்ம கிளாஸ்ன்னு சொல்கிறோம். இதில் கொடுத்துருக்காங்க ஹவு டு யூஸ். ஓகே, circle the model verbs is the list given in the box. Okay, shall, should, need, to, use, to, dare, might இது எல்லாமே என்னென்னா மாடல்ஸ், மாடல் வேர்ப்ஸ். we use model verbs to show if we believe something is certain, probable or possible or not. இதெல்லாமே நம்ம இந்த மாடல் வேர்ப்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்மளுடைய மூடு, பாசிபிலிட்டி என்னால் முடியும் அப்படின்னா எபிலிட்டி, ப்ராபபிலிட்டினா நடக்க இல்லைன்னா நடக்காது. இந்த மாதிரியெல்லாம் நம்மளுடைய மூடு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதையே இந்த மாதிரியான மாடல் வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதுதான் வந்து தீஸ் ஆர் கால்ட் மாடல் வேர்ப்ஸ். இதுதான் நம்ம மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாகவே நம்ம கான்வர்சேஷனில் எஸ்பெஷலி வி யூஸ் மாடல் வேர்ப்ஸ் இன் அவர் கான்வர்சேஷனில். ஏன்னா நம்ம கொஸ்டின் கேட்குறப்போ எல்லாம் கண்டிப்பாக நம்ம இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, நம்ம எல்லாத்துட்டையும் ஒரே மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்க முடியாது. இப்போ நம்மளை விட சின்னவங்களாக இருந்தால் நம்ம ஒரு மாதிரி பேசுவோம், பெரியவங்களாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுப்போம். அப்போ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாடல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே ரொம்ப சாதாரணமாக கேட்போம் கேன் ஐ ஹெல்ப் யூ, இன்னொன்று கேட்போம் மே ஐ ஹெல்ப் யூ. இந்த ரெண்டுமே கேட்போம். இப்போ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ சென்டென்ஸ்? கேன் அப்படின்னா நம்ம இந்த கேன் ஐ ஹெல்ப் யூன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம். நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்ககிட்ட நம்ம இந்த கேன் ஐ ஹெல்ப் யூ கேட்கலாம். இந்த மே ஐ ஹெல்ப் யூங்கிறது இட் இஸ் மோர் பொலைட்டர் தென் கேன் ஐ ஹெல்ப். அதை விட ரொம்ப பொலைட்டானது. நம்மளோட வயசில் மூத்தவங்க இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்டெல்லாம் கேட்குறப்ப வி நீட் டு யூஸ் மே ஐ ஹெல்ப் யூ, மே ஐ கெட் இன். இப்போ இந்த மாதிரி இன்னொரு பார்த்தா சேம் சென்டென்ஸ், அது கன்வே சேம் மீனிங். பட் நம்ம யாருக்கிட்ட பேசுகிறோம், எந்த இடத்துல பேசுகிறோம், அந்த சுச்சுவேஷன் மூடுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இந்த மாடல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. சரியா? இம்பாசிபிலிட்டி, எபிலிட்டி, ப்ராபபிலிட்டி, பெர்மிஷன், ரெக்வஸ்ட், இது எல்லாத்தையும் இது ஷோ பண்ணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க
இம்பாசிபிலிட்டி. இப்போ பாசிபிலிட்டினா என்னால் முடியும். ஐ கேன் அப்படின்னா இட் இஸ் பாசிபிலிட்டி. இம்பாசிபிலிட்டிங்கிறது ஐ காண்ட் அப்படின்னு சொன்னால் அது இம்பாசிபிலிட்டி. வி யூஸ் த நெகட்டிவ் காண்ட் ஆர் கேனாட் டு ஷோ தட் சம்திங் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, அப்போ நம்ம கேன் யூஸ் பண்ணால் தட் இஸ் கால்டு பாசிபிலிட்டி. அதுவே கேன் நாட் யூஸ் பண்ணிட்டோம்னா அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் காண்ட். ஓகே, கேனாட் அப்படிங்கிறதுனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் காண்ட். திஸ் இஸ் கால்டு இம்பாசிபிலிட்டி. இதுதான் நம்ம முடியாது. யூ கான்ட் பி சீரியஸ். வி யூஸ் couldn't, could not talk about the past. We knew it could not be true. He was obviously joking. He could not be serious. இதெல்லாமே முடியாது அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி அப்படின்னு என்னென்னா நடக்கும் நடக்காது அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ப்ராபபிலிட்டி. வி யூஸ் த மாடல்ஸ் மோஸ்ட் டு ஷோ we use something to be true or we have reasons for our belief. It's getting dark. It must be quiet. We haven't eaten all day. You must be hungry. அதாவது we use model must show we are use something to be and we have reasons for our belief. இந்த ப்ராபபிலிட்டியில் கண்டிப்பாக நம்ம வந்து ஒன்று மேலே நம்பிக்கை வச்சுருப்போம், இது கண்டிப்பாக நடக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா மஸ்ட் பி. இட் இஸ் கெட்டிங் டார்க். இட் மஸ்ட் பி குவைட் லேட். யூ ஹாவ் ஈட்டன் ஆல் டே. யூ மஸ்ட் பி ஹங்க்ரி. யூ ஹாவின்ட் ஈட்டன் ஆல் டே. யூ மஸ்ட் பி ஹங்க்ரி. இதெல்லாம் வந்து நம்ம நம்பிக்கையாக ஸ்ட்ராங்காக ஒன்று பிலீவ் பண்ணுறப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா மஸ்ட் பி. நெக்ஸ்ட்டு நம்ம பெர்மிஷன் அப்போவே பார்த்தோம். இந்த கேன் அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டில் நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க கூட பேசுகிறப்ப நம்ம கேன் யூஸ் பண்ணோம். கேன் ஐ ஆஸ்க் கொஸ்டின்ஸ். இது வந்து ரொம்ப பொலைட்டானது. அதை விட பொலைட்டானது தான் மே. குட் இஸ் மோர் ஃபார்மல் அண்ட் பொலைட் தென் கேர். சரி, இது வந்து மோர் ஃபார்மல். அதை விட பொலைட்னட் கேனை விட, இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட கேன் ஐ ஹெல்ப் யூங்கிறத விட அதை விட பொலைட்டானது, ரொம்ப ஃபார்மலாக நம்ம இப்போ ஒரு நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்லலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நம்ம கேன் ஐ ஹெல்ப் யூ அது மாதிரி நம்ம பேசிக்கலாம். ஃபார்மல் அப்படிங்கிறது நம்ம அஃபீஷியலாக நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்பெல்லாம் வந்து நம்ம குட் ஐ ஆஸ்க், குட் வி கோ அந்த மாதிரி நம்ம கேட்கணும். இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். கேனு குட்டு சேம் மீனிங் தான், ஆனால் அது எந்த பிளேஸில் யூஸ் பண்ணுறோம். மேவும் கேனும் ஒரே மீனிங் தான், ஆனால் நம்ம என்ன டிஃப்ரென்ஸோடு நம்ம அதையே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரெக்வஸ்ட். ரெக்வஸ்ட்டுங்கிறது நம்ம பணிவாக கேட்குறது. வி யூஸ் குட், யூ, வுட் யூ ஆஸ் பொலைட் வே ஆஃப் டெல்லிங் ஆர் ஆஸ்கிங் சம்மன் டு டூ சம்திங். கண்டிப்பாக இதெல்லாம் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு அவர் ஸ்போக்கன். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் யார்கிட்ட எப்படி கேட்குறது. நம்ம இப்போ கேன் யூஸ் பண்ணுறதோட குட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா ஃபார்மலாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல அஃபீஷியலாக நம்ம யார்கிட்டையாவது பேசுகிறப்ப நம்ம அங்கே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த யூசேஜ் ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானது. கேன் ஐ, கேன் யூ, குட் ஐ, குட் யூ அண்ட் ஸோ ஆன். The negative form can't spoken English and cannot in written English. We sometimes say cannot, but it is very emphatic. The negative form of good is couldn't in spoken English and could not in written English. We sometimes say could not. We use can and cannot. சரியா, நம்ம இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெகட்டிவ் ஃபார்ம் இஸ் காண்ட். நம்ம எழுதுகிறப்போ ரிட்டனில் எழுதுகிறப்போ நம்ம ஃபுல் ஃபார்மில் எழுத மாட்டோம், ஷார்ட் ஃபார்மில் தான் எழுதுவோம். ஆனால் நம்ம பேசுகிறப்போ குட் நாட் ஷார்ட் ஃபார்மை விட நம்ம வந்து எக்ஸ்பேன்ஷன் ஃபார்மை தான் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ், இங்கே வர ஹியர் they give one table. In this table they give model, meaning, example. கண்டிப்பாக இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா, can to express ability, can to express permission, may to express possibility, may to request
பெர்மிஷன், மஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் ஆப்ளிகேஷன். அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸையும் ரீட் பண்ணால் we can understand. நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது மேலே பார்த்ததே தான் நம்மளுக்கு சரியா. வுட் டு ரெக்வஸ்ட் ஆர் ஆஃபர், வுட் யூ லைக் எ கப் ஆஃப். இதெல்லாம் வுட்டுங்கிறது ரொம்ப பொலைட்டாக நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்குறது. வுட் இன் இஃப் சென்டென்ஸ். ஓகே, இது வந்து இஃப் சென்டென்ஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி மே, ஐ மே பி ஹோம் லேட், மே ஐ சிட் டவுன் ப்ளீஸ். இந்த மேக்கே வந்து நம்ம ரெண்டு இருக்குது. மே வந்து நம்ம ரெக்வஸ்ட்டாக கொஸ்டின் கேட்குறப்ப மே ஐ சிட், மே ஐ கெட்டின்னு கேட்கலாம். பாசிபிலிட்டி அப்படின்னா ஐ மே பி ஹோம் லேட், ஒன்று நடக்கிறது. இட் மே பி ரெயின், இன்னைக்கு நான் மழை பெஞ்சாலும் பெய்யலாம். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பாசிபிலிட்டியை குறிக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணலாம். இன்னொன்று நம்ம மே எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இதில் இல்லாதது விஷ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். மே காட் பிளெஸ் யூ. ஓகே, இப்போ இந்த மாதிரி மீனிங்லலாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாடல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். மஸ்ட், மஸ்ட் கண்டிப்பாக இந்த மஸ்ட்டு ஆப்ளிகேஷன், நம்மளுடைய கடமை சரியா. அதையும் நம்ம சொல்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிலீவ், உறுதியாக நம்ம இதுக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம ஒன்று நினைக்கிறோன்னா அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம மஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அது ஆப்ளிகேஷன். நம்ம பெரியவங்களை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ் அப்படின்னா தட் இஸ் அவர் ஆப்ளிகேஷன். அப்போ அந்த மாதிரியெல்லாம் வர்றப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், மஸ்ட் யூஸ் பண்ணணும். ஒரு ஸ்ட்ராங் இதே நம்ம இப்போ வெளிப்படுத்துகிறப்போ சி மஸ்ட் பி ஓவர் 90 years ஓல்டு. ஒருத்தர் பார்க்குறாங்க, அவங்கள பார்க்குறப்ப அவங்களுக்கு 90 yearsக்கு மேலே தோணுது அப்படிங்கிறப்ப அதை நம்ம கண்டிப்பாக உறுதியாக ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னா மஸ்ட். அப்போ இந்த மாதிரி மீனிங்லெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாடல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பொலைட் ரெக்வஸ்ட் when you seek help from others. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, வுட்டு குட், ரொம்ப பொலைட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை நம்ம இதில் யூஸ் பண்ணி நீ பழகிக்க. ஓகே, யூஸ் த ஃப்ரேஸ் குட் யூ ஆர் வுட் யூ இந்த ஃபாலோயிங் சுச்சுவேஷன் வித் யுவர் ஃப்ரெண்டு. இது கூட நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம மேலே கொடுத்துருக்கிறத வுட் யூ குட் யூ எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ அதை நம்ம ரெஃபர் பண்ணினாவே இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we will meet in the next session. Okay, thank you.